வன்னித்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நாங்கள் வந்து எங்க நிக்கிறோம் என்று சொன்னால் வெள்ளாங்குளம் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோயில் நிற்கிறோம். அந்த அந்தோனியார் கோயில்ல வந்து பின்பகுதியில இந்த கோயில இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சிறிய கோயில் இருக்குது, பழைய காலத்து கோயில். அங்கதான் வந்து மக்கள் நிறைய நேர்த்திக்கடன் செலுத்துறவே. அந்த இடத்துல நிறைய மக்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி இருந்த ஒரு மரத்துல நேர்த்திக்கடன்கள் செலுத்தி இருந்தவை அது வந்து முழுமையாக எரிஞ்சிருக்குது. அது ஏன் எரிஞ்சிருக்குது, எதற்காக எரிஞ்சிருக்கு என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில பார்வையிட இருக்கிறோம். என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க. நாங்க இப்ப போறோம். சரி, இப்ப நாங்கள் காட்டுப்பகுதிகளால வந்து இந்த பாதையால வந்து இங்க வந்துட்டோம். வாங்க, அந்த இடத்துலதான் பாருங்க நிறைய நேர்த்திக்கடன் கட்டி இருந்த அவர்களுடைய அந்த நேர்த்திக்கடன் செலுத்தி இருந்த அந்த மரம் வந்து எரிஞ்சிருக்குது முழுமையாக. அதை நாங்கள் போய் பார்வையிடுவோம். வாங்க, இதுக்குள்ள வந்து பாருங்க, இஞ்சு பாருங்க, அந்த இவ்வளவு காசு அந்த ஒவ்வொருத்தரும் அந்த நேர்த்திக்கடனுக்கு செலுத்தியாக அந்த 10 ரூபா 5 ரூபா வச்சு செலுத்தி அதே மாதிரில கட்டி இருந்தவை இவ்வளவு காசு எரிஞ்சு விடக்குன்னு பாருங்க. அந்த மரம் முழுக்கம் கீழே முழுக்களுமே காசா தான் கிடக்கு பாருங்க. இதுல பாருங்க, இந்த தொட்டி வந்து இந்த குழந்தை வரம் வேண்டி நிறைய உறவுகள் வந்து இதுல தொட்டி வந்து கட்டி இருந்தவை. அந்த அதுலயும் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இருந்த அந்த நேர்த்திக்கடன்கள் செலுத்தப்பட்டிருந்த தொட்டிகளும் எரிஞ்சிருக்குது. இந்த மரத்தை வந்து பாருங்க எப்படி எரிஞ்சிருக்குண்டேன்னு அப்படியே எல்லாமே இடிஞ்சு கட்டி போயிருக்குது. அப்படியே நாங்கள் இஞ்சால சுத்தி வந்து பார்த்தோம்னு சொன்னால் இஞ்சாலையும் பாருங்க, அந்த இதுலயும் ஒரு தொட்டி எரிஞ்சிருக்கு. இது முழுக்கவே வந்து 10 ரூபா குத்தி. இங்க பாருங்க, இந்த 10 ரூபா குத்திய பாருங்க, இந்த 10 ரூபா குத்தி எப்படி கருகி போய் கிடக்குன்னு பாருங்க. இவ்வளவு 10 ரூபா குத்தி 5 ரூபா குத்தி நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இதுல காசு இருக்கு மட்டும் நினைக்கிறேன். அப்படி இந்தியால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதே மாதிரி இதை விட 2 மடங்கு அதிக அளவுல அந்த மரம் முழுக்கள்லையும் இருந்தது. நான் முதல் வந்து பார்க்க அப்படித்தான் இருந்தது. இப்படித்தான் இவ்வளவு நெருக்கமா கட்டியிருந்த இந்த நேர்த்திக்கடன் கெடுத்தி இருந்த இந்த இதுகள்லாம் முழுமையாக அங்க எரிஞ்சிருக்குது. உண்மையிலேயே ஒரு கவலையான விடயம்தான். உறவுகள் தங்களுடைய எத்தனையோ வேதனைகளை எத்தனையோ லட்சியங்களை இதுல வந்து செலுத்தி இருப்பாரு. ஆனால் அவர்கள் கடவுளை நினைத்து அந்த நேர்த்தியை செலுத்தும் பொழுதே அந்த நேர்த்தி கடவுளின் காதுக்கு போயிருக்கும். அது கட்டாயம் நிறைவேற்றப்படுற நேர்த்தியாத்தான் இருக்கும். அங்காள பகுதியிலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கட்டியிருக்கிறோம். இந்த கோயில்ல வந்து முதல் இந்த மரம் மட்டும் கட்டப்பட்டிருந்தது, இப்ப முழுமையாக கட்டியிருக்கிறோம். ரைட், இப்ப நாங்கள் இந்த பகுதியில இருந்த விடயங்களை பார்வையிட்டோம். அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி உறவுகளே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.